எல்லாருக்கும் வணக்கம். பிரேமானந்த் மகாராஜ் அப்படிங்கிறவர் வந்து தினம் ஏகாந்த் வார்த்தாலாப் தனிமையில் அ அரட்டை அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு அறையில ஒரு 40 பேர மட்டும் உள்ள சேர்த்துக்கிட்டு, அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. அத வந்து ரெக்கார்ட் பண்ணி YouTubeல ரெகுலரா போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7,000 வீடியோஸ் அவர் பேசினது எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதில இருக்கக்கூடிய சில ரொம்ப பிரபலமான கேள்விகள், எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய கேள்விகள வந்து நம்ம எடுத்து அந்த கேள்விகள வந்து நம்ம தமிழ்ல வந்து நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து அவங்க கேட்டிருக்கிற கேள்வி வந்து மனசுக்கு சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒரு பக்தர் வந்து அவருடைய கேள்வி எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த எழுதின கேள்வி வந்து வாசிக்கிறாங்க. அந்த கேள்வியில வந்து இப்படி இருக்குது. ஆ நான் வந்து ஒடியா பாபா அப்படிங்கிற ஒரு சாதுட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். மனச வந்து எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டேன். அவர் வந்து அதுக்கு வந்து ஒழுக்கத்த வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்படின்னு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு. வாழ்க்கையில ஒழுக்கம் மட்டும் இருந்துருச்சுன்னா, மனுஷன் வந்து ரொம்ப முன்னேறிருவான். ஆனா ஒழுக்கம் இல்லாததுனால தான் நெறைய பிரச்சனைகள் வருது. கடவுள் வந்து மனுஷன்ட்ட ஒழுக்கம் இருக்கா அப்படிங்கிறத தான் கவனிக்கிறாரு அப்படின்னு வந்து அந்த சாது ஒடியா பாபாங்கிற ஒரு சாது வந்து பதிலா இவருக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இவர்ட்ட சொல்றாரு. முதல் விஷயம் பிரேமானந்த மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு பிளான்டு, ஸ்ட்ரக்சர்டு டைம் டேபிள் இருக்கணும். தினச்சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தினசரி அப்படிங்கிறது ஒரு தினசரியா நம்ம பண்ண வேண்டிய செயல்கள வந்து முதல்லயே வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. ஒரு நாள் 4 மணிக்கு எந்திரிக்கிற, இன்னொரு நாள் 7 மணிக்கு எந்திரிக்கிற, இன்னொரு நாள் 10 மணிக்கு எந்திரிக்கிற, இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்மட்ட இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம மனச நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. மனச வந்து பக்குவப்படுத்தணும். மனச பழக்கப்படுத்தணும். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். சாயங்காலம் 10 மணிக்கு தூங்கணும் இரவு. இந்த 2 மட்டும் தான் இருக்கணும். இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. 4 மணிங்கிறது 4:30 கூட ஆகக்கூடாது. இந்த ஒழுக்கம் இருந்துச்சுன்னா, மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்படி காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா நம்ம கடவுளுடைய பெயர ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நேரம் அந்த பேர வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாட்டு பாடணும். அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு தினசரிய வந்து நீங்க பிளான் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வேலை செய்யணும்னு நமக்கு வந்து இருக்குதோ, ஸ்டூடெண்ட்டா இருந்தா அவங்க ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல காலேஜ் போறவங்களா இருந்தா படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல வீட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்படி அவங்கவங்களுக்கு என்ன கடமை இருக்குதோ, அதுக்கப்புறம் அவங்க அந்த கடமைய செய்யணும். ஆனா அந்த கடமைய செய்யும்போது, அத கடவுளுக்கு அர்ப்பணிச்சு, கடவுளுக்காக செய்ற மாதிரி நெனச்சு செய்யணும் அப்படிங்கிறாரு. என்ன வேணா நீங்க வேல பாருங்க. கவர்ன்மென்ட் ஆஃபீஸ்ல வேல பாருங்க, பிரைவேட் ஆஃபீஸ்ல வேல பாருங்க, இல்ல வீட்லயே கூட வேல பாருங்க. ஆனா செய்யற வேலை வந்து கடமை உணர்ச்சியோடைய தர்மத்த வந்து மனசுல வச்சு சரியான விஷயத்த மட்டும் தான் செய்யணும். ஆனா, நீங்க கடமைய ஒழுங்கா செய்யாம, கடமையில தப்பு பண்ணீங்கன்னா, அதர்மம் பண்ணீங்கன்னா, நீங்க காலையில வேகமா எந்திரிச்சு கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணி பூஜை பண்ணாலும், அதனால எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறாரு. ஏன்னா, உங்களுக்கு குடுத்திருக்கப்பட்ட வேலைய, உங்களுடைய கடமைய நீங்க வந்து தவற விடுறீங்க. அது மட்டும் இல்லாம, அது மூலமா நீங்க தப்பான விஷயத்தையும் செய்றீங்க. அதனால அதுக்கு பலன் கண்டிப்பா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுது. அவரு தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சும், அவர் உங்களுக்கு பணம் குடுக்குறாருங்கிறதுக்காக, அவர நீங்க விடுவிச்சு, அதுக்கு இடத்துல இன்னொருத்தர் அப்பாவிய வந்து அந்த இடத்துல மாட்டி விட்டுறீங்க. இல்ல அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல உங்களால இன்னொருத்தர் மாட்டிக்கிறாரு அப்படின்னா, நீங்க தான் அதுக்கு காரணம். நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும், புண்ணியம் சேர்த்து வச்சாலும், கோயிலுக்கு போனாலும், உங்களுக்கு பாவம் வந்தே தீரும். கஷ்டப்படுவீங்க. அப்ப நியமம் அப்படிங்கிறது வெறும் அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்றது மட்டும் கிடையாது. ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரே விஷயத்த ஒரே நேரத்துல செய்யறது மட்டும் கிடையாது. நம்ம நல்லது செய்றோமா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ, உங்களுக்கு என்ன கடமை இருக்கோ, நீங்க எந்த வேலைய செய்யணும்னு எடுத்திருக்கிறீங்களோ, அந்த விஷயத்துல தர்மப்படி தான் நடக்கணும், அறத்தின் வழி தான் நடக்கணும். அதுல எக்காரணத்து கொண்டும் தப்பானவங்களுக்கோ, இல்ல தப்பான செயலையோ நீங்களோ செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு பூஜை பண்றதும், ஜெபம் பண்றதும் முக்கியமோ, அதே அளவுக்கு கடமைய செய்றதும், அறத்த வாழ்க்கையில கொண்டு வர்றதும், அறத்தின்படி வாழ்றதும் அதே அளவுக்கு முக்கியம். 2 விஷயம் இருக்கு. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஆனா, அதே சமயத்துல சாமி கும்பிடுவேன். ஆனா, இன்னொரு இடத்துல என்னுடைய கடமையில நான் நெறைய தப்பு பண்ணுவேன். நான் நெறைய ஊழல் பண்ணுவேன் அப்டின்னா, அது முடியாது. அது அதர்மம். ரொம்ப பெரிய பாவம் வரும். அந்த நேரத்துல நீங்க பண்ண பூஜையும், புனஸ்காரமும் எந்த விதத்துக்கும் உபயோகத்துக்கு வராது. யாரு தர்மாச்சரணம் பண்றாங்களோ, அறத்தின் வழி வாழ்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அவங்க பண்ற பூஜையா இருக்கட்டும், சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், வேண்டுதல்களா இருக்கட்டும், தான தர்மமா இருக்கட்டும், ஜெபமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே பலன் இருக்கு. கிரகஸ்தர்கள், குடும்ப வாழ்க்கையில இருக்கிற குடும்பஸ்தர்களுக்கு கண்டிப்பா பணம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தேவை. ஆனா, அந்த பணம்ங்கிற தேவைய வந்து நம்ம முன்னாடி வைக்காம, தர்மத்த எப்ப முன்னாடி வைக்கிறோமோ, அப்ப பணம் வந்துரும். ஆனா, பணத்த முன்னாடி வச்சு, நம்ம அறத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, வாழ்க்கையில கஷ்டமும், கவலைகளும் கூட தான் செய்யும். அந்த சுவாமிஜி அந்த கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி, உண்மை இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மனிதர்கள் கடமையை, அறத்தை விட்டு அவங்க அதர்மம் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்ப அறத்தின் வழி நடக்க ஆரம்பிக்கிறோமோ, எது சரியோ அத பண்றோமோ, அப்ப நமக்கு கஷ்டம் வரவே வராது. நம்ம கடமைய பண்றதுனால நமக்கு சமயம் இல்லாம, நேரம் இல்லாம நம்ம சாமி கும்பிடுறது, பஜனை, பூஜை எல்லாம் பண்ண முடியாம இருந்தாலும், நமக்கு நல்லது தான் நடக்கும். அப்படி மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா, கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வக்கீலுக்கு படிக்கிற குழந்தைங்க வந்து என்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, "இவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இவர் வந்து கெட்டவர்ன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா கெட்டவர் தான் எங்களுக்கு பணம் குடுக்குறாரு. நாங்க படிச்சது இதுக்காக தான். அப்ப அவர நாங்க படிச்சத வச்சு அவர் வந்து நல்லது தான் பண்ணாரு. அவர் கெட்டது பண்ணலன்னு நாங்க நிரூபிச்சுடுறோம். இப்ப இந்த மாதிரி வேலை நாங்க பண்ணும்போது எங்களுக்கு பாவம் வருமா?" அப்படின்னு கேட்கிறாரு. "கண்டிப்பா பாவம் வரும்" அப்படின்னு நான் சொல்ட்டேன். அப்ப நாங்க என்னதான் பண்ண முடியும்? நாங்க எந்த கம்பெனிக்கு வேலை பார்க்குறோமோ, அவங்க யார சொல்றாங்களோ அவங்களுக்காக நாங்க வாதாடணும். அவங்கள காப்பாத்தணும். அப்ப இப்படி நாங்க பேச ஆரம்பிச்சுட்டோம்னா, எங்களுக்கு யார் வேலை குடுப்பா? அப்ப நாங்க என்னதான் பண்றது வாழ்க்கையில? அப்படின்னு அவங்க கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, அப்ப வந்து கெட்டவங்கள காப்பாத்துறது தான் உங்களோட வேலையேவா? உங்களோட கடமை என்னன்னா, கெட்டவங்களோட தவறுகள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்குறது. நல்லவங்களுக்கு விடுதலை குடுக்குறது. உங்க வாழ்க்கையில பணம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், எப்ப தர்மம் உங்க வாழ்க்கையில இருக்குதோ, அப்ப உங்க குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு நோய் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அப்ப நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சரி நீங்க இப்படி சொல்றீங்களே, அப்ப உங்க வீட்ல இருக்கிற பெண்கள யாராவது கற்பழிச்சுட்டாங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஒரு ரூ. 10,00,000 குடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னாங்கன்னா, அப்ப சரிதான் பணம் வருதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சைடு நீங்க எடுத்துருவீங்களா? இல்ல. அப்ப உங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு நியாயம். அப்ப இன்னொரு வீட்ல ஒரு தப்பு நடந்தா ஒரு நியாயமா? உங்க வீட்ல யாரோ ஒருத்தர வந்து கொன்னுட்டாங்க. அப்ப அவங்க வந்து பணம் குடுத்து இத வந்து சமாளிக்க பார்க்குறாங்கன்னா, நீங்க அப்ப அவங்களுக்காக வாதாடுவீங்களா? என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆனா நான் உனக்கு தண்டனை வாங்கி தான் குடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நெனப்பு வருதுல்ல? அப்ப அதே எண்ணம் ஏன் ஒரு ஏழைக்கு வரமாட்டேங்குது? ஒரு ஏழைக்கு ஒரு கஷ்டம் நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது. அப்ப அவனுக்கும் அதே மாதிரி நம்ம நியாயம் வாங்கி குடுக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது? ஏன்னா இது உங்க ஆளுங்க, உங்க குடும்பம். அப்ப தர்மம்னா என்ன அப்படிங்கிறது எங்க தெரியும்? ஆன்மீகத்துக்கு வரும்போது தெரியும். ஆன்மீகம் இல்லைன்னா இந்த அறிவு எங்கிருந்து வரும்? எது அறம்? எது தர்மம்? என்ன முடிவு எடுக்கணும்? அப்படிங்கிறது எப்படி புரியும்? உலகத்துல நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? எத பண்ணா எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? இவ்வளவு தான் சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா, அந்த பணத்த தர்ம வழியில சம்பாதிக்கிறோமா? அதர்ம வழியில சம்பாதிக்கிறோமா? அதர்ம வழியில பணம் சம்பாதிக்கும்போது எந்த விதமான தாக்கம் ஏற்படுத்துது? வாழ்க்கை, குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுது? அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியறதில்ல. அப்ப தப்பான வழியில வர்ற பணத்த நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது, நம்மளுடைய மூளை பாதிக்கப்படுது. நம்மளுடைய எண்ணங்கள் பாதிக்கப்படுது. இந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு அதர்மம் நடக்குது. ஒருத்தருக்கு கஷ்டம் நடக்குது. அவரு அப்பாவின்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனாலுமே நம்ம வந்து பணத்த முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு நம்ம நியாயம் வாங்கி குடுக்க மறந்துர்றோம். எப்ப நீங்க ஒரு நல்லவருக்கு தண்டனை வாங்கி குடுக்குறீங்களோ, அப்ப உங்களுக்கு கடவுள் தண்டனை குடுக்கும்போது, உங்களால அந்த வலிய தாங்கிக்க முடியாது. அதோடைய பரிணாமம் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால தான் சமுதாயத்துல எல்லாருமே ஒரு ஒழுக்கத்தோடையும், அறத்தோடையும் வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம ஒரு தினசரியா கடைபிடிச்சு வாழ வேண்டியிருக்கு. எப்படின்னா, சில கடைகள்ல அவங்க வந்து ஒரு பெரிய பலகை வச்சிருப்பாங்க. ஃபிக்ஸட் ரேட். பேரம் பேச முடியாது. இருக்கிற விலைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் சில பேர் இருப்பாங்க. இல்லங்க நான் நஷ்டத்துல குடுக்குறேன் அப்படின்னே சொல்லிருவாங்க. ஏன் நஷ்டத்துல குடுக்கணும்? நம்ம கடை நடத்துறது என்ன சேவை பண்றதுக்கா நடத்துது? இல்ல. வியாபாரத்துக்காக தான், லாபத்துக்காக தான். அப்ப லாபம் இருக்கிறது தப்பு இல்ல. சில பேர் சொல்லுவாங்க. உன்னைய பார்த்தா எனக்கு என்னோட தம்பி மாதிரி இருக்கு. உனக்காக நான் வந்து எனக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல. இந்தா வச்சுக்கோ ரூ. 100 கம்மி பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்றாங்க. எதுக்கு அப்படிலாம் பொய் சொல்லணும்? நம்ம கடை நடத்துறது லாபத்துக்காக தானே! நம்ம காரணம்லாம் சொல்ல வேண்டாம். இந்த பொருளோட விலை இவ்வளதான். நான் இந்த பொருளுக்கு இந்த விலை தான் நான் வச்சிருக்கிறேன். வேணும்னா வாங்குங்க, இல்லன்னா வேண்டாம் அப்படின்னு சரிவா சொல்லிறலாம். இந்த கடைக்கு வாடகை, லைட்டு, வேலைக்காரங்க இது எல்லாத்துக்குமே செலவு இருக்கு. நான் லாபத்துக்காக தான் கடை நடத்துறேன். சேவை பண்றதுக்காக, தானம் பண்றதுக்காக நான் இந்த கடைய ஆரம்பிக்கல. அதுக்காக தான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிற ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இதுல எதுக்கு பொய் சொல்லணும்? அப்ப பொய் சொல்லாமயே கூட வியாபாரம் பண்ண முடியுதுல்ல. அதனால பொய் சொல்லி தான் இந்த மாதிரியான வாழ்க்கைய நடத்தணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்ப நம்ம எந்த மாதிரி விஷயத்த எப்படி பண்றோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். செய்ற வேலையில உண்மையா இருந்தா அதுல தப்பே இல்ல. ஆனா, நீங்க லாபத்துக்காக பொருள்ல வந்து சில கலப்படம் பண்றீங்க, சில விஷயத்த சேர்த்து குடுக்குறீங்க அப்படின்னா, அத யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களோட கஷ்டத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் தண்டனை குடுத்தே தீருவாரு. உங்க வாழ்க்கை ஃபுல்லா நரகமா மாறிரும். இத யாரு புரிய வைக்கிறா? இத பத்தி யாரு பேசுறா? ஒருத்தன் வந்து கெமிக்கல் எல்லாத்தையும் கலந்து ஒரு பால் மாதிரி ஒரு தண்ணீய உருவாக்குறான். அவன்ட்ட சொல்லுங்க, அவன் குழந்தைக்கு அத குடுக்க சொல்லி. குடுப்பானா? கண்டிப்பா குடுக்க மாட்டான். அப்புறம் எப்படி இன்னொருத்தனோட குழந்தைக்கு அந்த பால குடுக்க முடியும்? அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? பணத்துக்காக மட்டும் அவன் வந்து எத வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். அப்ப எத சாப்பிடக்கூடாதோ, அத அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். தான் வீட்ல குடுக்க மாட்டேங்கிறான். ஆனா ஹோட்டல்ல குடுக்குறான். ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு நோய் வருது. இந்த தப்பு எல்லா துறைகள்லயும் நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவ துறையில கூட இந்த மாதிரி நடக்குது. ஒரு மருந்து நல்ல மருந்தா இருந்தா, அத கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு காசு அதிகமா தேவைப்படுது. அப்ப கம்மியான மருந்த, போலி மருந்த உருவாக்கி, அத அதே ரேட்டுக்கு அந்த மாதிரியே இருக்க மாதிரி வித்துர்றாங்க. வெளிய யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். கடவுள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். கிராமத்துல இருந்து வந்து மருந்த சாப்பிட்டு போறவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் உண்மையா நல்ல மருந்துன்னு சொல்லி முழு பணத்த குடுத்துட்டு போயிருவான்.
ஆனா, அந்த பணத்த வச்சுட்டு நீ வாழும்போது, உன் குடும்பம் அதோட பாதிப்பை ஏற்படுத்தும். உன்னுடைய குழந்தைங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி பல தலைமுறைகள் வந்து கஷ்டப்படும். இந்த தலைமுறை மட்டும் அந்த லைன கட் பண்ணிறலாம். ரொம்ப கஷ்டம் அனுபவிப்பாங்க. அதனால நம்ம கடமைய ஒழுக்கத்தோட பண்றதே மிகப்பெரிய விஷயம். அதோட சேர்த்து கொஞ்சோண்டாவது பஜனை பண்ணணும். பஜனைனா பாடல் மட்டும் இல்ல. சாமி கும்பிடுறது, பூஜை பண்றது, ஜெபம் பண்றது, தியானம் பண்றது, யோகம் பண்றது, இப்படி எல்லாமே வந்து பஜனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அவர் சொல்றாரு. முன்னாடிலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, "என்னோட உயிர் போனா கூட பரவாயில்ல. நான் வந்து தர்மத்த கைவிட மாட்டேன். நான் அறத்த கைவிட மாட்டேன்." அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க. என்னுடைய மொத்த சொத்து போனா கூட பரவாயில்ல. ஆனா, நான் என்ன ஒரு நல்ல நம்பிக்கையும், பேரையும் நான் சேர்த்து வச்சிருக்கனோ, என்னுடைய வாழ்க்கை முறையினால, அத நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். அப்படின்னு ஒரு காலத்துல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. யார் என்ன பத்தி என்ன நெனச்சா என்ன? அப்படிங்கிற மாதிரி, தர்மப்படி நடக்கணுங்கிறது மேலேயே ஒரு பிடிப்பு இல்லாம போய்க்கிட்டு இருக்கு. எப்ப மூளை இந்த மாதிரி குழம்ப ஆரம்பிக்குதோ, அப்ப மனுஷனோட வாழ்க்கை மிருகத்த விட ரொம்ப வித்தியாசம் இல்லாம, மிருகம் மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். அப்ப வர்ற பணத்த வச்சுட்டு பெரிய வீடு கட்டியிருக்கிறேன். எனக்கு இவ்ளோ பெரிய இடம் இருக்குது, இவ்ளோ பெரிய கார் இருக்குது, இவ்ளோ பெரிய சொத்து இருக்குது, இவ்ளோ பெரிய பேர் இருக்குதுன்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். ஆனா ஒண்ணு மனசுல ஞாபகம் வச்சுக்கோ, கடைசி காலம்னு ஒண்ணு வரும். அப்ப அந்த மரணத்துல, அந்த வலியில உன் கூட இது எதுவுமே கூட வராது. அந்த வீடு வராது, கார் வராது, பேர் வராது. கூட இருக்கிற ஆளுங்க வரமாட்டாங்க. உன்னோட பேங்க் பேலன்ஸ் கூட வராது. ஏன் இந்த உடம்பு கூட நீ சாகும்போது உன் கூட வராது. ஆனா நீ செஞ்ச செயலுடைய கர்ம வினை உன்னைய கண்டிப்பா கூட வரும். அது உனக்கு தண்டனை குடுத்தே தீரும். அப்ப அந்த வலிய யார் அனுபவிக்க போறா? எப்ப ஒருத்தனுக்கு அந்த அறிவு இருக்குதோ, அப்ப அவன் தப்பு செய்யும்போது, அதர்மம் செய்யும்போது, அறத்தின் வழி நடக்காதம்போது, அவனுக்குள்ள அந்த பயம் வரும். இல்ல, இல்ல நான் தப்பு பண்ண மாட்டேன். நான் தான் திரும்ப அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு, அறிவான ஒரு தெளிவான ஒரு முடிவு அவன் எடுக்க ஆரம்பிப்பான். எப்ப வேணா, எந்த நொடி வேணா இந்த உடம்ப விட்டு நம்மால போயிற முடியும். எப்ப வேணா கடவுள் நம்மள இந்த உடம்புல இருந்து வெளிய கூட்டு போயிற முடியும். அதனால அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா நம்ம ஒழுக்கத்தோட வாழ்க்கை வாழணும். நம்மளுடைய கடமைய நம்ம ஒழுங்கா செய்யணும். நம்ம செய்யற வேலையில அறத்தையும், தர்மத்தையும் எக்காரணத்துக் கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு பணம் தான் எல்லாத்துக்குமே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான், நம்மளுடைய கடமைய, கர்த்தவியத்த நம்ம செய்ய வேண்டிய அறத்த நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஒரு ஆசிரியருக்கு, என்னுடைய கடமை என்ன அப்படிங்கிறதே தெரியறதில்ல. அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த குட்டி, குட்டி குழந்தைங்கள சரியான வழியில வழிகாட்டுனா, அவங்க நாட்டுக்கும், சமுதாயத்துக்கும், இந்த உலகத்துக்கும் அவங்களால ரொம்ப பெரிய நன்மை நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியறதே இல்ல. அவங்க அவங்க கடமைய தெரியாம, அவங்க அந்த குட்டி குழந்தைங்களுக்கு தப்பான விஷயத்த சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, தப்பான முன்மாதிரியா இருந்துட்டாங்கன்னா, அவங்களோட மொத்த வாழ்க்கையும் நாசமா போயிரும். எப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கடமைய செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப இந்த மொத்த உலகமே சொர்க்கமயமாயிரும். அதனால தான் இன்னைக்கு இந்த கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு தெரியாததுனால, அவங்க வாழ்க்கையில இதெல்லாம் கடைபிடிக்கிறது இல்ல. அதனால தான் உலகத்துல நெறைய கஷ்டங்கள் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த மாதிரியான மகான்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுது. மனசு வலிக்குது. எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும். ஆனா, அந்த சந்தோஷத்துக்கான செயல்கள, கடமைய, அறத்த செய்யறதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. அவங்க தப்பான விஷயங்கள் செய்றதுல முன்னாடி போறதுனால தான், அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காம, வலியும், துக்கமும் தான் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. தர்ம வழியில கடமைய செஞ்சு ரூ. 100 வாங்கி வெறும் ஒரு சாதமோ, ஒரு ரொட்டி, ஒரு கஞ்சி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ முடியும். ஆனா, கோடிக்கணக்குல தப்பான வழியில சம்பாதிச்சா, அந்த சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பா இருக்காது. ஆனா, கொஞ்சம் கம்மியா சம்பாதிச்சாலும், நல்ல வழியில கடமைய செஞ்சுட்டு அறம் வாழ்க்கை வாழும்பொழுது, அதுல ஆனந்தம் இருக்கும். கடவுளுடைய அருள் இருக்கும். திருப்தியான ஒரு உறக்கம் இருக்கும். ஆனா, இது யாருக்குமே இன்னைக்கு புரியறதில்ல. அப்ப இந்த விஷயம் புரியாம எத்தன வாட்டி, எத்தன கோயிலுக்கு போய் எவ்வளோ கும்பாபிஷேகத்துக்கு ரூவா குடுத்தாலும், தானம் குடுத்தாலும், ஜெபம் பண்ணாலும், பெரிய பெரிய ஹோமம் நடத்தினாலும் எந்த பயனும் கிடையாது. நீங்க அற வழியில வாழ்க்கை நடத்தலைன்னா, தர்மத்த கடைபிடிக்கலைன்னா, நல்லது செய்யலைன்னா, கண்டிப்பா அதுக்கான பலன் அனுபவிச்சே தீருவீங்க. ஆனா, நீங்க நல்ல வழியில வெறும் ஒரு ரூ. 10 சம்பாதிச்சு 2 இட்லி வாங்கி மனசார சாப்பிட்டுட்டு, சாமி பேர சொல்லி ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த திருப்தி அதுக்கு அளவே இல்ல. ஆனா, தப்பான வழியில நீங்க 1,00,000 இல்ல, 1,00,00,000 சம்பாதிச்சாலும், இந்த பணத்த பத்தி தான் உங்க மனசு ரொம்ப ஓடுமே ஒழிய, திருப்தியா, சந்தோஷமா, ஆனந்தமா வாழ்றதுக்கான ஒரு எண்ணங்களே உங்களுக்கு வராது. நீங்க செய்ற வேலையும் அதர்மம், நீங்க செஞ்ச அதர்மத்தினால இன்னொரு அதர்மமும் நடக்குது இன்னொருத்தருக்கு. அப்ப அதோடைய பலனும் அதர்மம். இப்படி அதர்மத்தோட அதர்மம் சேர்ந்து உங்க வாழ்க்கையே ரொம்ப நரகமாயிரும். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, அதர்ம வழியில சம்பாதிச்ச பணம் யாருக்குமே சந்தோஷத்த குடுக்காது. ஆனா, நம்ம மனசார நல்ல வழியில கடமைய செஞ்சுட்டு, அற வாழ்க்கை வாழ்ந்து, நம்ம கம்மியா சம்பாதிச்சா கூட ரொம்ப ஆழமான ஆனந்தத்த நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும். இவ்வளோ நேரம் பதில் சொன்னதுக்கு அப்புறம், பிரேமானந்த் மகாராஜ் சொல்றாரு, "எவ்வளோ ஒரு அருமையான நம்ம விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம், அரட்டை அடிச்சிருக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் மட்டும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சா,
நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு ரொம்ப ஆனந்தமா மாறிரும். அப்படிதானே? அப்படிங்கிறாரு. இத மட்டும் நம்ம கடைபிடிச்சுட்டா நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாயிரும். ரொம்ப ஆனந்தமா, சந்தோஷமா உங்களால வாழ முடியும். ஆனா நீங்க இத மனசார ஏத்துக்கணும். அதுக்கான வாழ்க்கை வாழ்றதுக்கான முயற்சி நீங்க எடுக்கணும். ஆனா 50,000 லாபம் வருது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு நொடியில நான் இவ்வளோ நேரம் பேசினதே வந்து லாஜிக் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சுரும். அந்த 50,000த்துல உங்க வீட்ல நெறைய பொருட்கள் வரலாமா இருக்கும். உங்களுக்கும் அப்படி தோணலாமா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த 50,000 உங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் கண்டிப்பா குறையும். நெறைய கஷ்டங்களும் வரும். உண்மையா சொல்றேன். தர்மப்படி வாழ்ந்தா, கடவுள் உங்களுக்கு கூட இருப்பாரு. உங்களுக்கு கவசமா இருப்பாரு. ஆனா நீங்க தர்மத்த வந்து கடைபிடிக்கலைன்னா, வாழ்க்கை வாழலைன்னா, அந்த கடவுளே வந்தாலும் உங்கள காப்பாத்த முடியாது. பெரிய கார் வாங்குனாங்க. நல்ல பாட்டு பாடிட்டு, சத்தம் போட்டுட்டு, ரொம்ப வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. வண்டி எரிஞ்சிருச்சு. வண்டிக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. உள்ள இருந்து எந்திரிச்சு வெளிய வர முடியல. அவ்வளோ பணக்கார கார். ஆனா, அந்த கார்லயே அவங்களுக்கு மரணம். இப்படி ஒரு மரணம் அனுபவிக்கணுமா? இல்ல கடவுள் நினைப்புல சிரிச்சுக்கிட்டே, சந்தோஷமா கடவுள் பேர வாயில சொல்லிக்கிட்டே, அமைதியா அப்படியே கடவுள் அடையணுமா? எல்லாருமே சந்தோஷமா, திருப்தியா உங்களுக்கு வந்து வழி அனுப்பி வைக்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு மரணம் வேணுமா? இல்லன்னா, அந்த பக்கம் உடம்பே தெரியாத அளவுக்கு எரிஞ்சு கஷ்டப்பட்டு, வலியும், வேதனையோடையும் மரணத்த அனுபவிக்கணுமா? ஒவ்வொரு நொடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? என்ன செய்றீங்க? இது கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ன கடமை செய்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கை வாழ்றீங்களா? இது எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு வக்கீலு, ஜட்ஜு எதுவும் தேவையில்ல. அவன் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறான். எல்லாருக்கு வெளியும் இருக்கிறான். இப்ப இந்த பாசிட்டிவ் சத்சங்கத்த மட்டும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஆழமான ஒரு தேடல் இருக்கு. அதுல உங்களுக்கு பதிலா இந்த வீடியோ உங்க கண்ணு முன்னாடி வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சத்திய வாழ்க்கை வாழணும், தர்மப்படி வாழணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமா நீங்க உங்களுக்குள்ள ஒரு பிரதிஜ்ஞை எடுத்தீங்கன்னா, அதுக்கான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா அமையும். கடவுளுடைய அருள் இருக்கும். பிரேமானந்த மகாராஜ் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையும் ரொம்ப அருமையா, அற்புதமா இருக்கும். உலகம் ரொம்ப மோசமா இருக்குது. அதுல எல்லா இடத்துலயும் மாயா அப்படியே தாண்டவம் ஆடுது. இந்த மாதிரிலாம் யாரும் பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாரி வீடியோலாம் வைரல் ஆகாது. நான் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன், எவ்வளோ வேகமா நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ என்ஜாய்மென்ட் பண்றேன். இத பத்திலாம் பேசினா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகத்துல நீங்க எவ்வளோ தர்மம் செய்றீங்களோ, அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா உலகத்துல என்ன சொல்றாங்க? உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், நீங்க அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. அது கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போற ஒரு சின்ன ஒரு பொய் பிம்பம். அது ஒரு குட்டி விளக்கு. அப்படி வந்து டப்புன்னு அணைஞ்சு போற ஒரு மின்மினி பூச்சி. ஆனா தர்மாத்மா, தர்மத்த கடைபிடிக்கிறவங்க, வாழ்க்கை வாழ்றவங்க, அது ஒரு அணையா தீபம் மாதிரி எரிஞ்சுகிட்டே இருப்பாங்க. இப்ப நான் சொன்னத நீங்க யோசிங்க. கடவுள் பேர சொல்லுங்க. கடவுள் மேல உங்க நம்பிக்கைய வைங்க. தப்பான விஷயங்கள் செய்யாதீங்க. இப்படிதான் அவர் வந்து அந்த வீடியோல பேசியிருக்கிறாரு. பாசிட்டிவ் சத்சங்கத்துல பிரேமானந்த மகாராஜ் பேசின இந்த வீடியோவ நம்ம இவ்வளோ நேரம் கேட்டோம். உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க இன்னையிலிருந்து என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? இத கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு இந்த வீடியோ ரொம்ப தேவைன்னு உங்களுக்கு தோணுதோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா இந்த உலகம் ரொம்ப வேகமா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. திரும்ப நீங்க என்னோட வீடியோ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நானும் இருக்கிறேன். நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்து, என்னோட எல்லா வீடியோவும் நான் அந்த குரூப்ல வந்த உடனே நான் போட்டுருவேன். நீங்க நேரடியாவே பார்த்துக்கலாம். தொடர்ந்து சந்திச்சுட்டே இருப்போம். வணக்கம்.